நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பாக கரூர் தான்தோன்றிமலை பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் சிபிஐ விசாரணைக்காக 3 பெண் உதவி காவல் ஆய்வாளர், ஒரு ஆண் உதவி காவல் ஆய்வாளர் உட்பட 9 காவலர்களிடம் சிபிஐ விசாரணை நடைபெற்று வருகிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் பிரபாகரன். வணக்கம் பிரபாகரன், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் மேடம். டெல்லியில் 2வது முறையாக சிபிஐ அலுவலகத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்துள்ள நிலையில் கரூர் தாந்தோன்றிமலை பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் சிபிஐ விசாரணைக்காக 3 பெண் உதவி காவல் ஆய்வாளர்கள், ஒரு ஆண் உதவி காவல் ஆய்வாளர் உட்பட 9 காவலர்கள் தற்போது விசாரணைக்காக ஆஜராகியுள்ளனர். இதனால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கரூர் வேலுச்சாமிபுரம் பகுதியில் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் கூட்ட நெரிசல் காரணமாக 41 நபர்கள் உயிரிழந்த நிலையில் இந்த வழக்கு சம்பந்தமாக விசாரணை உச்சநீதிமன்ற உத்தரவுக்கிணங்க சிபிஐக்கு மாற்றப்பட்டு சிபிஐ அதிகாரிகள் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் தாந்தோன்றிமலை பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் தங்கி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் வேலுச்சலம்புரம் பகுதியில் வசித்த கடை உரிமையாளர்கள், பொதுமக்கள், தமிழக வெற்றிக் கழக நிகழ்வில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர், பணியில் இருந்த காவலர்கள், தனியார் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள், தமிழக வெற்றிக் கழக மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் உள்ளிட்ட பல்வேறு நபர்களிடம் விசாரணை மேற்கொண்ட நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜய் பயன்படுத்திய மக்கள் சந்திப்பு பிரச்சார பேருந்தை கரூர் சிபிஐ அலுவலகத்தில் வரவழைத்து 8 மணி நேரம் மேலாக விசாரணை செய்த சிபிஐ அதிகாரிகள் மற்றும் மத்திய உள்துறை அமைச்சகத்தில் செயல்பட்டு வரும் தடவியல் துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். இந்த நிலையில் கடந்த 12ஆம் தேதி டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜய் சிபிஐ அலுவலகத்தில் நேரில் ஆஜராகி பல்வேறு விளக்கங்கள் அளித்த நிலையில் மீண்டும் இன்று 2வது முறையாக சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராக உள்ளார். இந்த நிலையில் கரூர் தாந்தோன்றிமலை பொதுப்பணித்துறை சுற்றுலா மாளிகையில் சமூகத்தில் அன்று பணியில் இருந்த 3 பெண் உதவி காவல் ஆய்வாளர்கள், ஒரு ஆண் உதவி காவல் ஆய்வாளர் உட்பட 9 காவலர்கள் சிபிஐ விசாரணைக்காக தற்போது ஆஜராகியுள்ளனர். இதனால் இந்த வழக்கு விசாரணை தற்போது தீவிரமடைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.